அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வேகன்சி, அதாவது லாஸ்ட் டைம் வந்து 2023ல் ஆஃப்டர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சில காலேஜஸ் வந்து சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒன்லி வந்து ஆஃப்டர் சப்ளிமெண்ட்ரி, அதாவது ஆஃப்டர் சப்ளிமெண்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா ரவுண்டு 3 முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ஆல் ரவுண்ட்ஸ் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இது முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி நடக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள சீட்ஸு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதுதான் ஆக்சுவலாக ஃபைனலு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு பேலன்ஸு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இதை பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா வந்து எந்த காலேஜிலலாம் வந்து சீட்ஸ் வந்து 0 இருந்துச்சோ அதெல்லாம் நான் வந்து தூக்கிட்டேன். அது தவிர மிச்சம் இருக்கிற சீட்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். சில காலேஜில் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஓசி ஃபுல்லாக வந்து 0. ரிமைனிங் கேட்டகரியில் வந்து பிசியில் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது அண்ட் எஸ்சிஏ எஸ்டி. ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 11ங்கிறது போட்டிருக்கிறேன். அண்ட் இதே மாதிரி அடுத்த காலேஜ் பாருங்கள், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது சில பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க. எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க இந்த காலேஜில் வேக்கண்ட் இருக்கான்னு. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து என்னென்னா ஓசி பிசி வந்து ஃபுல்லு லாஸ்ட் டைம். ஸோ உங்களுக்கு வந்து அது தவிர உங்களுக்கு வந்து இருக்கிற சீட்ஸ் தான் பிசிஎம்மு, அப்புறம் வந்து எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 சீட்ஸ் தான் வந்து அந்த காலேஜில் வந்து வேக்கண்டாக இருந்துச்சு லாஸ்ட் டைம். இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் வந்து அந்த எஸ்சி சீட்டு எஸ்டி சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வேக்கண்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ அந்த சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்கும். பட் அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலேஜில் வந்து நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்ஸ் போட்டு அதை வந்து எப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து கவுன்சிலிங் அப்புறம் வந்து வேறு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கேட்டாங்கன்னா அதை ஃபில் பண்ணிடுவாங்க. அதை வந்து வேறு கேட்டகரிக்கு மாற்றிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டாப் காலேஜ் வந்து சீட்ஸ் இருக்கும். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜையும் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பேஜஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து முடிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓசி கேட்டகரியில் சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்பல்சரி வந்து கிடச்சிரும் அதே காலேஜ். பட் நீங்கள் வந்து உங்கள் கேஸ்ட் வைஸ் வந்து சீட்ஸ் இருக்குதா பாருங்கள். ரொம்ப அதிகமான சீட்ஸ் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லை 4 அந்த மாதிரி சீட்ஸு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் இது ஒரு கம்பேரிசன் தான். பட் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட்டுக்குங்க. அண்ட் சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3 கவுன்சிலிங்கில் வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 2 முடிஞ்சோடனே அதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிற ஷீட் இதே மாதிரி ஷீட் வந்து உங்களுக்கு வந்து போட்டுருவாங்க, ஓகேங்களா. 2024 இப்போ வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிகிற அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு வந்து எல்லா லிஸ்ட்டும் வந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் அன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2 எவ்வளோ வேக்கண்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும், ஓகேங்களா. சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க அது பேர். அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்இ வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு வந்து சீட் இருக்குதா இல்லையா, நீங்கள் போட்டிருக்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜில் வந்து சீட்ஸ் இருக்குதா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது முக்கியமான விஷயம் வந்து உங்களோட ஓசி கேட்டகரி அண்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி ரெண்டுமே சீட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த காலேஜை வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டில் போடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரெண்டுமே வந்து சீட்ஸ் இருக்கிற காலேஜஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்க சான்சஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் போட்டிங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்ம போடுற காலேஜ் வந்து ப்ராப்பராக போடணும். இது தப்பாக போட்டிங்க அப்படின்னா என்டையராக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து கம்ப்யூட்டரே தான் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஷனை அலாட் பண்ணணும். இதே நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் போடுற காலேஜ் வந்து ஒரு காலேஜ் போடுறீங்க அதில் கம்பல்சரி சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே அலாட் பண்ணிடும் ஃபஸ்ட்டே, ஓகேங்களா. நீங்கள் ஒரி பண்ணியே வேண்டாம், டேரெக்டாக உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டே அடுத்த நாள் வந்துடும். இதை பற்றிலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து அதை போடுறேன் அந்த லிங்க்ஸை, ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த 36 பேஜஸ் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் இந்த லிஸ்ட்டை அப்படியே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து லிங்க் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.